நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில இலக்கண வகுப்புலாம் வேகமாகவே போயிட்டுருக்கு. லாஸ்ட் கிளாஸில் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதான் பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் இல்லைன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்தோன்னா வாஸ் வேர் யூஸ் பண்ணி பார்த்தோம். வாஸ் நாட் வேர் நாட் நெகட்டிவ்லேயும் யூஸ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சர் ப்ராக்ரஸிவ், தட் இஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை குறிப்பிட. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை குறிப்பிட நாம் ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தட் இஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸை யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வர்பிங் சொல்லும்போது verb + ing அப்படின்றது வரும். அதுதான் நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் will + be + bing, தட் இஸ் verb + ing அப்படி will be. shall be முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ will be தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா will be யூஸ் பண்ண போகிறோம். verb + ing அப்படின்றது தான். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸில் இது வரப்போகுது அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. we use will or will not. will not won't plus be plus verb + ing. இந்த verb + ing தான் present participle அப்படின்னு சொல்லுவோம். when we know that an action will be in progress at some time in the future or to describe something that has been prearranged. திட்டமிட்ட எதிர்கால நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம் ப்ரெசன்ட் டென்ஸில். அதே மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸ்லையும் பார்த்தோன்னு சொன்னாக்க நாளைக்கு என்ன நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற போகிறது அப்படின்றத முன்னாடியே அனுமானித்து தீர்மானித்து நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ்லையும் சொல்ல முடியும் அப்படின்றது தான். ஐ ரிப்பீட் திஸ் ஒன்ஸ் அகெயின். வி யூஸ் will or won't plus be plus verb + ing. verb-ஓட ing சேர்ப்போம். அதுதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். when we know, நமக்கு தெரியறது என்னென்னா that an action will be in progress, எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் at some time in future, அதான் எதிர்காலத்தில் அப்படின்னு சொன்னேன். or describe something that has been prearranged, நாளைக்கு இது கண்டிப்பாக நடக்கிறது நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க இல்லையா, அப்போது அது சொல்ல முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ இதில் என்ன அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட்ன்றது முதல்ல வரும். இந்த சப்ஜெக்ட்ன்றது என்னவா இருக்கலாம்? ஐ, யூ, வி, தே ப்ளஸ் இதோட என்ன சேர்ப்போம் அப்படின்னு சொன்னால் வில் பி வெயிட்டிங். அப்புறம் அதை நெகட்டிவாக இருந்ததுன்னா won't be waiting. தென் ஃபார் யூ அப்படின்னு வரும்போது ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் சொல்கிறோம். ஓகேயா? பட் நார்மலாக பார்த்தோன்னு சொன்னால் ஐயாக இருக்கட்டும், யூ, வியாக இருக்கட்டும், யூவாக இருக்கட்டும், யூ, ஹீ, ஷீ, இட், தே எல்லாத்தோடையும் வில் பி தான் வரும். முன்னாடியெல்லாம் ஐ ஷேல், வி ஷேல், ஐ ஷேல் பி வெயிட்டிங், வி ஷேல் பி வெயிட்டிங் சொல்லிட்டு இருந்தோம். இப்போது நோ மோர் இட் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு சே இஸ் தட், எப்படி சொல்லலாம்னாக்க ஐ வில் பி வெயிட்டிங், யூ வில் பி வெயிட்டிங், வி வில் பி வெயிட்டிங், தே வில் பி வெயிட்டிங், ஹி வில் பி வெயிட்டிங், ஷி வில் பி வெயிட்டிங், இட் வில் பி வெயிட்டிங். என்ன? I won't be waiting for you. We won't be waiting for you. They won't be waiting for you. He won't be waiting for you. She won't be waiting for you. It won't be waiting for you. அது உனக்கோசரம் காத்து கொண்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ will not தான் won't அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வெரி வெரி சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கு சொல்லலாம். அப்புறம் எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி இது நடக்கும் அப்படின்றதையும் சொல்லலாம். சரியா? ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ இன் த பஸ் ஸ்டாண்ட். நான் பஸ் ஸ்டாண்டில் உனக்காக காத்து கொண்டு இருப்பேன். காத்து கொண்டு இருப்பேன், காத்து கொண்டு இருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ். அதாவது ஃபியூ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி வரும்? நான் பஸ் ஸ்டாண்டில் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பஸ் ஸ்டாண்டில் உனக்காக காத்து கொண்டு இருந்தேன், பாஸ்ட் கண்டினியூஸ். பஸ் ஸ்டாண்டில் உனக்காக காத்து கொண்டு இருப்பேன், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஜஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் ஹர் இன் த பார்க்.
பார்க்கில் நீ அவளுக்காக காத்து கொண்டு இருப்பாய். We will be waiting for them in the mall. நாங்கள் அவர்களுக்காக மாலில் காத்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நடந்து முடிஞ்சிச்சா? இல்லை, எதிர்காலத்தில் நடக்க போகுது. இன்றைக்கி ஈவினிங்காக இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம், நாளன்னைக்காக இருக்கலாம். வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. நார்மலாக ஒரு சொல்லும்போது காலையில் சொல்கிறோம் இல்லையா, நம்ம சாயங்காலம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம்ப்பா வந்துருன்னு சொல்கிறோம் இல்லையா. காலையில் சொல்லும்போது அது நடந்து முடியாத செயல், ஃப்யூச்சரில் நடக்க போகிறத முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்? we will be waiting for them in the mall அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி they will be waiting for them in the beach. அவர்களுக்காக அவர்கள் பீச்சில் காத்து கொண்டு இருப்பார்கள். I won't be waiting for you in the bus stand. நான் உனக்காக பஸ் ஸ்டாண்டில் காத்து கொண்டு இருக்க மாட்டேன். நடந்து முடியல, எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி காத்து கொண்டு இருத்தல் அப்படின்ற நிகழ்ச்சி நடவாது அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்? I won't be waiting for you in the bus stand. I won't be waiting for you in the bus stand. You won't be waiting for her in the park. நீ வந்து பார்க்கில் அவளுக்காக காத்து கொண்டு இருக்க மாட்டா, எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது, வந்தால் பார்த்து பேசுவ, இல்லைன்னா நீ உடனே கிளம்பி போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது you won't be waiting for her in the park அப்படின்னு சொல்லலாம். We won't be waiting for them in the mall. அவர்களுக்காக நாங்கள் மாலில் காத்து கொண்டு இருக்க மாட்டோம். உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்கோசரம் அதை சொல்கிறேன். won't, will not அப்படின்றத won'tன்னு சொல்கிறோம் இல்லையா. நெகட்டிவில் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது she will be waiting for you in the classroom. அவள் வந்து கிளாஸ் ரூமில் உனக்காக waiting for you, உனக்காக காத்து கொண்டு இருப்பாள். She will be waiting for you in the classroom. He will be waiting for you in the theater. அவன் உனக்காக தியேட்டரில் காத்து கொண்டு இருப்பான். The dog will be waiting for your arrival in the house. நாமெல்லாம் பார்க்கலாம், வீட்டில் வந்து அதோட ஓனர், நாய் வளர்க்கக்கூடிய ஓனர் வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அது பாஞ்சு அவங்க மேலே ஒரு சந்தோஷம் கொண்டாடும் பாருங்கள். அது இந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த டாக் வளர்க்குறவங்கெல்லாம், பெட் டாக்ஸ் வளர்க்குறவங்க. ஸோ அது என்னென்னா, அந்த எஜமான் எப்போ வருவான்னு காத்து கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி. the dog will be waiting for your arrival. நீ வீட்டுக்கு போகிறதுக்கோசரம் காத்து கொண்டு இருக்கும், போ சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்கிறோம். the dog will be waiting for your arrival in the house. she won't be waiting for you in the classroom. அது ஏற்கனவே பார்த்தோன்னு நினைக்கிறேன். she will be waiting for you in the classroom. she won't be waiting for you in the classroom அப்படின்னு சொல்லிட்டு. he won't be waiting for you in the theater. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன், ஒரு நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். will not, won't அப்படின்றது, that is will not. will not வந்து won'tன்னு சொல்கிறோம். will be then won't be அப்படின்ற மாதிரி, she won't be அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நம்ம. சிம்பிள் சென்டென்சஸ் இன் ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்போ மேலே இருக்கிறது வந்து நீங்கள் ஏற்கனவே திருப்பி பார்த்தது தான் இல்லையா. ஜஸ்ட் நெகட்டிவை வந்து நாட் அப்படின்றத சேர்க்குறோம், வில் நாட் வந்து ஓன்ட்டுன்னு வருது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். மற்றபடி அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ஒன்றும் பெருசாக கிடையாது. இப்போ அதையே நம்ம வந்து கொஞ்சம் சென்டென்சஸில் எப்படி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், இன்னும் பெட்டராக சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். எப்படின்னா, டோன்ட் ஃபோன் மீ பிஃபோர் 12. 12 மணிக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாத. I will be meeting a client. I will be meeting with a client. I will be with a client அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க, 2 சென்டென்ஸாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் கிளப் பண்ணியும் சொல்லலாம். டோன்ட் ஃபோன் மீ பிஃபோர் 12 since I will be having a meeting with a clientன்னு சொல்லலாம். since I will be meeting a client அப்படின்னு சொல்லலாம். since I will be meeting a client. இல்லைன்னா 2 சென்டென்ஸ் தனியாகவே சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். டோன்ட் ஃபோன் மீ பிஃபோர் 12. I will be meeting a client or I will be with a client அப்படின்னு சொல்லலாம். I will be with a client in the meeting அப்படின்னு சொல்லலாம். நிறைய யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டு பேச முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். I will be with a client in the meeting. நான் வந்து ஒரு கிளையண்ட்டோட மீட்டிங்கில் இருப்பேன்னு சொல்லலாம். I will be meeting a client. நான் வந்து ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணிகிட்டு இருப்பேன், சந்தித்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. You can take my car tomorrow. நீ என்னோடய காரை எடுத்துக்கோ. I won't be using it. நான் அதை உபயோகிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். You can take my car tomorrow. I won't be using it. இங்கே பார்த்தோன்னு சொன்னால், என்னோட காரை நீ எடுத்துக்கோ, நான் அதை உபயோகிக்க மாட்டேன் அப்படின்னு உபயோகிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யூஸிங் இட் அப்படின்னு சொல்கிறோம். This time next year
இந்த நேரம் அடுத்த வருடம். we will be living in our new home. இந்த வருஷம்ப்பா, இந்த நேரம் அடுத்த வருஷம் நாங்கள்லாம் புது வீட்டில் இருப்போம் அப்படின்ற மாதிரி, புது வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்போம், புது வீட்டில் வசித்து கொண்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் we will be living in our new home. I will be staying here till Sunday. நான் சண்டே மட்டும் இங்கே ஸ்டே பண்ணியிருப்பேன். ஸ்டேயிங் அதாவது தங்கி கொண்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அது மீனிங் அப்படி தான் வருது. அதாவது இந்த சண்டே மட்டும் உங்கள் வீட்டில் நான் தங்கி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐ வில் பி ரைட்டிங் அ லெட்டர் பை 4 o'clock tomorrow. 4 மணிக்கு நாளைக்கு ஐ வில் பி ரைட்டிங் அ லெட்டர் அப்படின்னு ஐ வில் பி ரைட்டிங் அ லெட்டர் பை 4 o'clock tomorrow அப்படின்னு சொல்ல முடியும். The students will be leaving the school by 3:30 p.m. tomorrow. The students will be leaving the school by 3:30 p.m. tomorrow. நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 3 மணி அளவில் பள்ளியை விட்டு சென்று கொண்டிருப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அப்புறம் what else we have? We shall be traveling to Delhi by this time tomorrow. நாளைக்கு இந்நேரம் நாங்கள் டெல்லிக்கு பிரயாணம் செய்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியும். We shall be traveling to Delhi by this time tomorrow. See, இந்த சென்டென்சஸ்லாம் what I want to say is that, what I want to impress upon you is that இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸில் ஒரு நிகழ்ச்சி எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் அப்படின்றத சொல்லணும். அதுதான் நம்மளோட ஐடியா. அதோடு வரும்போது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு வரும்போது சிலது கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸும் மிக்ஸ் ஆகி வரலாம். அதில் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம இதை பார்க்கக்கூடிய சென்டென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ வில் பி ஸ்டேயிங் ஹியர் டில் சண்டே வரை நான் இங்கே தங்கி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். இங்கே தங்கி இருப்பேன் அப்படின்றத மீனிங் கொள்ளணும். We shall be traveling to Delhi by this time tomorrow. நாளை இந்நேரம் நாங்கள் டெல்லிக்கு பிரயாணம் செய்து கொண்டு இருப்போம். இது கரெக்டாக இருக்குது இல்லைங்களா? நாளை இந்நேரம் நாங்கள் டெல்லிக்கு பிரயாணம் செய்து கொண்டு இருப்போம். He will be meeting us next week. அவர்கள் he will be meeting us எங்களை அடுத்த வாரம் சந்திப்பார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அது he will meet us next weekனு சொல்ல முடியும். he will be meeting us next weekனு வரும்போது அவள் சந்தித்து கொண்டு இருப்பார்னு சொல்ல முடியாது. ஆனால் வழக்கத்தில் பார்த்தோன்னா மீட்டிங்னா கொண்டுன்னு நம்ம தமிழில் மீனிங் வரும். எல்லா இடத்துலையும் இந்த கொண்டு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். he will be meeting us next week. அவர் அடுத்த வாரம் எங்களை சந்திப்பார். மோகன் will be celebrating his birthday in Goa next week. மோகன் அவரோட பர்த்டே கோவாவில் நெக்ஸ்ட் வீக் செலிப்ரேட் பண்ணுவார். வில் பி செலிப்ரேட்டிங் கொண்டாடுவார் அப்படின்ற பொருள் இங்கே கொள்ள வேண்டும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்சஸ் இன் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டெல் யூ, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்குது. எனிவே வில் see that yes or no type questions in future progress in வரும்போது இது என்ன அப்படின்னு சொன்னாக்க, to ask a question that will be answered with either a yes or no. அது தெரியும் உங்களுக்கு. start with will or won't. ஒன்று வில்லில் யூஸ் பண்ணுங்கள், நெகட்டிவாக இருந்தால் won't யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெகட்டிவ் பார்க்குறதில்ல, கேள்வி கேட்குறதில்ல, அதனால் will யூஸ் பண்ணுங்கள். that is will. then choose your subject. ஸோ மெயினாக அந்த எஸ் ஆர் நோவில் வில் அப்படின்றத ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னா எதுவாக இருக்கலாம்? த பர்சன் ஆர் திங் தட் வில் பி டூயிங் த ஆக்ஷன். த சப்ஜெக்ட் ஆர் திங் தட் வில் பி டூயிங் த ஆக்ஷன். எது அந்த ஆக்ஷனை செய்கிறதோ அது வரும். ஃபாலோட் பை பிஇ ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். டு ஆஸ்க் அ கொஷன் that will be answered with either yes or no. ஒரு கேள்வி கேட்டு எஸ் நோ அப்படின்னு போட்டு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வில் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நெகட்டிவாக இருந்தால் won't அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நம்ம வில் அப்படின்றத தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா சப்ஜெக்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வில்லுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும். அப்புறம் என்ன வரும்னா ஒரு பர்சன் ஆர் திங் வரும். ஒரு மனிதன் வரலாம், ஐ வி யூ அப்படின்ற மாதிரி வரலாம். ஒரு பொருளை வச்சு சொல்லலாம். தட் வில் பி டூயிங் த ஆக்ஷன். அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அதை சொல்லலாம். ஃபாலோட் பை அதுக்கப்புறம் என்னென்னா பிஇன்னு வரும் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.
இப்போது will Alan be participating in the science fair next week? இந்த science fair next weekன்றது rest of the sentence அப்படின்றதுல போயிடும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா will அப்படின்றது helping verb, Alan அப்படின்றது செயலை செய்ய போகிறவர் சப்ஜெக்ட், be verb வந்து beன்னு வருது, verb plus ing தான் participate participating. அப்புறம் இந்த science fair next week, சயின்ஸ் ஃபேர் அடுத்த வாரத்தில் இருக்க போகிறத வந்து வில் ஆலன் பி பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். வில் ஆலன் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் த சயின்ஸ் ஃபேர் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் நடக்கக்கூடிய இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் சயின்ஸ் ஃபேருக்கு ஆலன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரா அப்படின்னு அர்த்தம். வில் ஆலன் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் த சயின்ஸ் ஃபேர் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு கேட்கலாம். சரி, அதை நெகட்டிவில் கேட்குறதுக்கு ஒன்று கொடுத்துருக்கான், வில் ட்ரை டு see that also. won't you be visiting your mother when I am in town? நான் வந்து இந்த டவுனில் இருக்கும்போதே நீ உன்னுடைய அம்மாவை பார்க்க போக மாட்டாயா, அம்மாவை பார்க்க போக மாட்டாயா, நான் இந்த டவுனில் இருக்கும்பொழுதே நீ உன்னுடைய மதரை போய் பார்க்க போக மாட்டாயா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். won't you be visiting your mother when I am in town? நான் இங்கே டவுனில் தான் இருக்கேன், ஓகேயா, யூ ஜஸ்ட் நீ போய் அம்மா பார்த்துட்டு வரலாமே, பார்க்க போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர். will she be exhibiting at the show next month? அவள் வந்து அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ஒரு ஷோவில், நெக்ஸ்ட் மந்த் நடக்கக்கூடிய ஒரு ஷோவில் அவள் இதை வெளிப்படுத்துவாளா, எக்ஸிபிட் பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த எக்ஸிபிட் அப்படின்றது என்னன்னு சொன்னாக்க அவள் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஏதோ நல்லா இருக்கலாம், அதை வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி போட்டு காட்டுறது எக்ஸிபிட் பண்ணுறது, காண்பித்தல் அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்லலாம்? வில் ஷி பி எக்ஸிபிட்டிங் அட் த ஷோ நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். won't she be coming to the wedding on Sunday? இந்த சண்டே நடக்க போகிற வெட்டிங்க்கு வந்து அவங்க வரமாட்டாங்களா? won't she be coming, will not தான் won'tன்னு மாறுறது. ஓகே, am I going to feel bad about my decision? நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன்ப்பா, am I going to feel bad about my decision? நான் எடுத்த டெசிஷனுக்கு வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேனா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். am I going to feel, நினைக்க போகிறேனா அப்படின்ற மாதிரி. am I going to feel bad about my decision அப்படின்னா I am going to feel bad about my decision. I am not going to feel bad about my decision. am I going to feel bad about my decision? no, I am not going to feel bad about my decision. yes, I am going to feel bad about my decision. yes, I am going to feel. no, I am not going to feel. ஸோ இது மாதிரி தான் நம்ம போட்டு பார்க்கலாம். is she going to watch the film tonight? இதை பார்க்கலாமா? she is going to watch the film tonight. she is not going to watch the film tonight. is she going to watch the film tonight? yes, she is going to watch the film tonight. no, she is not going to watch the film tonight. you got it இல்லையா? ஐ திங்க் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வாட்டி சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மைசெல்ஃப் கெட்டிங் சம் ஐடியாஸ். ப்ரொஜெக்ஷன் வந்து முதல்ல அப்படி கொடுத்துட்றேன், தனித்தனியாக கொடுத்துட்றேன். நம்ம வந்து கிளப் பண்ணும்போது ஐ எம் ஃபைண்டிங் இட் பிட் டிஃபிகல்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது மாதிரி சொன்னாக்கா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லி தோணுது. மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஐ வில் ட்ரை டு ஃபாலோ திஸ் ஆல்சோ. எஸ், ஆர் யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ் டுமாரோ? இதுக்கு எப்படி சொல்லலாம், என்ன கேள்வி கேட்கலாம், என்ன பதில் சொல்லலாம் தான் இது. ஃபஸ்ட்டு சொல்கிறேன், பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறேன் இல்லையா? ஐ ஆம் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ் டுமாரோ. ஐ ஆம் நாட் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ் டுமாரோ. இப்போ கேள்வி, ஆர் யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ் டுமாரோ? எஸ், ஐ ஆம் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ் டுமாரோ. நோ, ஐ ஆம் நாட் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ் டுமாரோ. ஐ ஆம் நாட் அப்படின்னு சொல்கிறோம். will Alan be participating in the science fair next week? Alan will be participating in the science fair next week. Alan won't be participating in the science fair next week. Will Alan be participating in the science fair next week? அப்புறம் when போட்டாங்கன்னா சொல்லலாம், next weekன்றதை எடுத்துடணும். ஓகே, won't you be visiting your mother when I am in town? அதை நம்ம நார்மலாக சொல்லலாம். will you be visiting அப்படின்ற மாதிரி பாசிட்டிவில் கேட்டோம். won't you be visiting வந்து நான் ஊரில் இருக்கேன்ப்பா, நீ அப்போயும் உங்கள் மதரை பார்க்க போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி won't you be visiting. won't you be visiting your mother when I am in town? நான் வீட்டில் இந்த டவுனில் இருக்கும் பொழுதே நீ உன் மதரை போய் பார்க்க போக மாட்டாயா அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
வில் ராம் பி விசிட்டிங் யூ டுடே? ராம் வந்து உன்னை இன்றைக்கி பார்க்க வருவாரா? ராம் வில் பி விசிட்டிங் மீ டுடே. இல்லைன்னா என்னை பார்க்குறதுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விசிட்டிங் மை ஹவுஸ் டுடே. என்னை மீட் பண்ணுறதுனா மீட்டிங் சொல்லலாம். விசிட்டிங்கிறது இங்கே ஆப்டாக இருக்கான்னு சொல்லி தெரியல. வில் ராம் பி விசிட்டிங் யுவர் ஹவுஸ் டுடே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். விசிட்டிங் யூ விசிட்டிங் யூ ஹவுஸ் டுடே. நான் அப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். ராம் வில் பி விசிட்டிங் மை ஹவுஸ் டுடே. Ram will not be visiting my house today. Will Ram be visiting your house today? Yes, Ram will be visiting my house today. No, Ram will not be visiting my house today. You got it? Yeah. WH questions. WH questions are questions that require more information. தெரியும் உங்களுக்கு. கேள்வி கேட்டோம்னா பதில் வந்து லென்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நீளமாக இருக்கணும், நீண்ட பதிலாக இருக்க வேண்டும் அப்படின்றத மைண்டில் புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? WH questions are questions that require more information in their answers. Typical WH words are என்னென்ன? ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். What, where, when, which, why, who, how அப்படின்னு சொல்லலாம். To create a WH question, start with the WH word. எப்படி சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியணும் இல்லையா? திருப்பி நான் சொல்கிறேன். WH word, then will அப்படின்றது வரும், ப்ளஸ் சப்ஜெக்ட் வரும், அப்புறம் அது பர்சன் ஆர் திங் தட் இஸ் டூயிங் த ஆக்ஷன் அப்படின்றத பார்த்தோம். ஃபாலோட் பை BE ப்ளஸ் ING. அதுதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். திருப்பி சொல்கிற பாருங்கள். ஒரு WH கொஷின், அதாவது WH கொஷின் ஃபார்ம் பண்ணி ஒரு கேள்வி கேட்கணுன்னாக்க முதல்ல என்ன வரும்? WH கொஷின் வரும், அப்புறம் வில் வரும், அப்புறம் சப்ஜெக்ட் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஜெக்ட்னு வரும்போது என்னன்னு சொன்னால் அது பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம், அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க வரும், அது வந்துடும். ஃபாலோட் பை BE அப்படின்றது வந்துடும், ப்ளஸ் verb ப்ளஸ் ING அப்படின்ற மாதிரி சொல்லலாம். BE ப்ளஸ் ING அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி. வேர் வில் ஹி பி வெயிட்டிங் ஃபார் மீ? வேர் கொஷின் டேக் WH. வில் அப்படின்றது அங்கே ஹெல்பிங் வேர்ப், அதாவது அந்த எஸ்ஆர் நோ டைப் கொஷினுக்கும் ஹெல்பிங் வேர்ப். ஹீ அப்படின்றது சப்ஜெக்ட். அப்புறம் BE அப்படின்றத சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். வெயிட்டிங் WAIT ப்ளஸ் ING, வேர்ப் ப்ளஸ் ING, அதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார் மீ. வேர் வில் ஹீ பி வெயிட்டிங் ஃபார் மீ? வேர் வில் ஹி பி வெயிட்டிங் ஃபார் மீ? அவர் எங்கே எனக்காக காத்து கொண்டு இருப்பார். How will you be traveling to the exhibition? நீங்கள் எக்ஸிபிஷனுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? How will you be traveling to the exhibition? பார்க்கலாம் நீங்கள். How WH question, will அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், you அப்படின்றது சப்ஜெக்ட், BE அப்படின்றது போட்டிருப்போம், ட்ராவல் ப்ளஸ் ING ட்ராவலிங் அப்படின்றத போட்டிருப்போம். டு த எக்ஸிபிஷன்றது ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு போடலாம். ஸோ how will you be traveling to the exhibition? How many people will be attending the show? How many எத்தனை? ஓகே, people will be attending the show. இங்கே பாருங்கள், some WH questions have a different word order. சில கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த வேர்ட் ஆர்டர்ன்றது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பேசும்பொழுது அது ஈஸியாக ஃப்ளோ கிடைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த மாதிரி வரலாம். how many people will be attending the show அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக நம்ம எப்படி பேசுவோம், எப்படி வந்து எழுதுவோம் அப்படின்னா how many people will be people திருப்பி how many will be peopleன்னு வராது இல்லையா? how many will be people வந்ததுன்னா how many will people be attendingனு வராது. அதனால் how many people will be attending the show அப்படின்னு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இடத்துல வந்து WH questions have a different word order அப்படின்ற மாதிரி வரும். அது வாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே அதே மாதிரி வராது. who will be going with you? இப்போ இங்கே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். who இருக்குது, கொஷின் டேக், தட் இஸ் WH கொஷின்னு, வில் அப்படின்றது ஹெல்பிங் இது, பின்னு வருது, அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ING வருது, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்துடுது. who will be going with you? உன்னோட யார் போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். how many contestants will be attempting to win the prize? அந்த ப்ரைஸ் காம்படிஷன் நடக்க போகிறது. இந்த ப்ரைஸை வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். how many அப்படின்றது இங்கே WH கொஷின்.
கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது நல்லா பாருங்கள், சப்ஜெக்ட் முன்னாடியே வந்துடுச்சு, அப்புறம் வில் பீன்னு வருது, அப்புறம் attempting to win the prize. How many contestants will be attempting to win the prize? ஸோ சில இடத்துல மாற்றங்கள் வரலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. Which runners will be running the race? எந்த ரன்னர்ஸ் வந்து அந்த ரேஸில் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். Which runners will be running the race? Why aren't you going to buy that car? நீ அந்த காரை ஏன் வாங்க போகிறதில்ல? why aren't அப்படின்னு சொல்கிறோம். why you are not அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இங்கே வந்து why aren't you going to buy that car? அந்த காரை நீ ஏன் வாங்க போகிறதில்ல? where will you be waiting for me? நீ எனக்காக எங்கே காத்து கொண்டு இருப்பாய்? how will you be traveling to the exhibition? அந்த எக்ஸிபிஷனுக்கு நீ எப்படி ட்ராவல் பண்ணுவ? how will you be இங்கே கரெக்டாக வந்துடுது பாருங்கள். how question WH will வந்து ஹெல்பிங் verb, யூன்றது சப்ஜெக்ட், நடுவில் பீன்றது வரும், அப்புறம் ட்ராவலிங்கில் ட்ராவல் ப்ளஸ் ஐஎன்ஜி ட்ராவலிங் அப்படின்னு போடுறோம். டு த எக்ஸிபிஷன் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸும் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து முன்னாடி போட்டு பார்த்தோம்னா சென்டென்ஸ் சரியாக வராது. பை ப்ராக்டிஸ் ஒன்லி வில் கம் டு நோ தட் இந்த வேர்ட் ஆர்டர் வந்து எப்படி வரும், எந்த மாதிரி நார்மல் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்கோம், சில இடத்துல அது மாறி வரும் அப்படின்றத பற்றி புரிஞ்சுக்கோங்க. விச் ரன்னர்ஸ் வில் பி ரன்னிங் த ரேஸ்? இப்போ இங்கே பார்த்துட்டோம், விச் ரன்னர்ஸ் எந்த ஓட்டம் ஓடுபவர்கள் வில் பி ரன்னிங் இந்த ரேஸ் ஓடுவாங்க அப்படின்னு, அந்த ரேஸில் யாரெல்லாம் ஓடுவாங்க, எந்த மாதிரி ஆட்கள் ஓடுவாங்க அப்படின்னு, விச் ரன்னர்ஸ் வில் பி ரன்னிங் த ரேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கொஷின் டேக் அப்படின்னு எஸ்ஆர் நோ டைப் யூஸ் பண்ணி கேட்கலாம், தென் WH கொஷின்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். கொண்டு இருக்கும், இன்னும் நடக்க போகுது. அது வந்து ஒரு பிளான் பண்ண நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி வந்து அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அப்படின்ற மாதிரி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருந்ததுன்னா அது கண்டினியூஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. வில் பி அப்படின்றது ஓன்ட் பீன்னு மாறும், நெகட்டிவாக வரும்போது ஓன்ட் பீன்றது மாறும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாக்க சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகணும். முதல்ல அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி வில் பி ஏபிள் டு ஃபார்ம் அவர் ஓன் சென்டென்சஸ் அப்படின்றத மைண்டில் கொள்ளலாம். ஸோ என்னென்ன முடிச்சிருக்கோம்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் முடிச்சிட்டோம், பாஸ்ட் கண்டினியூஸ் முடிச்சிட்டோம், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ 9 முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ பேலன்ஸ் என்ன தெரியுமா இருக்குது? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது 3 முடிச்சாச்சுன்னு சொன்னால் 12 விதமான வாக்கியங்களும் எப்படி முடிச்சிட்டோன்னு சொல்லி தெரியும். அது முடித்த பிறகு வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி ஒரே வர்பு 12 விதமான டென்ஸ்லையும் எப்படி வரும்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்பொழுதைக்கு நீங்கள் வந்து ஒரு டென்ஸாக பார்த்துட்டு வரீங்க. லாஸ்ட்டில் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் இந்த வாக்கிய அமைப்பு முறையில் வந்து ஒரு வேர்ப் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர் வே அப்படின்றது என்னோட எண்ணமாக இருக்கிறது. சரி நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.